குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்ம இப்போ பார்க்குறது நோட்டா அப்படின்ற ஒரு தலைப்பு பார்க்குறோம். இதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கறது லேட்டஸ்ட் ரிஃபார்ம்ஸில் ரொம்ப முக்கியமானது ஒன்றா இருக்குது. அதாவது நன் ஆஃப் த எபவ். ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நோட்டானுடைய அப்ரிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் த எபவ் அப்படின்னு சொல்லியாச்சு. பாருங்க, அதாவது மேற்கூறிய யாரும் விருப்பமில்லை அல்லது மேற்கூறிய எவர் மீதும் என விருப்பம் இல்லைன்றது தான். அப்போ இதன் அடிப்படையில் என்ன தெரியுது? ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நோட்டான்ற இது எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாட்டம் ஆஃப் த எலக்ட்ரானிக் இவிஎம் அப்படின்னு அர்த்தம். அதுவே ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் டாப்ல இருக்காது, மிடில் இருக்காது, கடைசி பட்டனா வந்து நோட்டா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நோட்டாவில் ஒரு சின்னம், எல்லாத்துக்கும் ஒரு சின்னம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இப்போ பார்க்குறீங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சின்னங்களை கொடுத்து பெரும்பாலும் மக்கள் எதை வச்சு ஓட்டு போடுறாங்க? சின்னத்தை வச்சு தான் ஓட்டு போடுறாங்க. இன்னைக்கு சின்னம் இல்லைன்னா நிறைய கட்சிகளுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மக்கள் மனசுல சின்னம் தான் இருக்கு, கேண்டிடேட் நேம் தெரியாது, படிச்சவங்களுக்கே தெரியாது. நீங்களே இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்க, உங்க டக்குன்னு நினைச்சு பாருங்க, உங்க தொகுதியினுடைய எம்பி பேர் என்ன அப்படின்னா பெரும்பாலுமைக்கா தெரியாது. தெரியாம நம்ம அந்த சின்னத்தின் அடிப்படையில் போட்டிருப்போம். இப்போ உங்களுக்கே நீங்களே நினைச்சு பாருங்க, இப்போ தெரியும். அது போல பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்னம் கொடுக்குறாங்க. அது இந்த எக்ஸ்ன்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை கொடுக்குறாங்க. சரிங்களா? இது அடுத்த கேள்வியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க, அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த நோட்டான்றத கிருதர் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியின் மூலமாக இதை கொண்டு வராங்க. சரியா? அதுவும் நமக்கு கேட்கலாம். அடுத்து இந்த சின்னத்தை வடிவமைச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது பாருங்க, தருண் தீப் கிர்தர் அப்படின்றவர் தான் இந்த சின்னத்தை வடிவமைச்சாரு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், நம்ம ரூபாய் நோட்ல வந்து இந்த ஆர் மாதிரி சிம்பிள் போட்டு ரோமன் இதுல போட்டிருப்பாங்க. அதை கொடுத்தது யார், அந்த வடிவமைச்சது யாருன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. அது நீங்களே உதயகுமார் அப்படின்றது தெரியும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா கல்கத்தா நகரை வடிவமைத்தது யாரு, அப்புறம் நம்மளுடைய டெல்லி நகரை வடிவமைத்தது யாரு, கல்கத்தா நகரை வடிவமைத்தது, இப்படிலாம் வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது மாதிரி தாஜ்மஹாலுடைய தலைமை சிற்பி யாரு, இப்ப லேட்டஸ்டா இருக்கிற அயோத்தி ராமர் கோயிலை வடிவமைச்சதுல அந்த சிலைய பலராமன் அப்படின்ற சிலைய வடிவமைச்சது யாரு, இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கு. நீங்க அதை ஒரு பக்கம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே போல இதுலயும் இந்த இதை கொடுத்தது யாருன்னு கேட்கலாம். அது தருண் தீப் கிர்தர் அப்படின்றவர் தான் தராரு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அதை பாருங்க, இதோ இருக்கு பாருங்க. ப்ரீவியஸ்ல 49O ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிவம் இருக்கும். 17A பார்த்தீங்கன்னா இருக்கும். 1961 இதுல வரும் பிரிவில். 1961 பார்த்தீங்கன்னா அந்த 1900 ஆக்ட்ன்ற மாதிரி அந்த இதுல வரும், செக்ஷன்ல வரும். இது 49O ஃபார்ம்ல தருவாங்க, 17Aல கொடுப்பாங்க. அதை வந்து போய் கேட்டு வாங்கணும். அந்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய ஆர்ஓ இருப்பார் இல்லைங்களா, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அல்லது போலிங் ஆஃபீஸர், பிஓ இருப்பாங்க. இவங்க கிட்ட அந்த ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை வாங்கி நீங்க ஃபில்அப் பண்ணி எனக்கு யாருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எத்தனை பேர் போய் கேட்டு வாங்கி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை போய் கேட்கும் போதே தெரிஞ்சிடும் நம்ம யாருக்கும் வாங்க. மேலையும் கீழையும் பார்ப்பாங்க. அங்க பூத்துல உட்காந்து இருக்கிறவங்களுக்குலாம், கட்சிக்காரங்களுக்குலாம் தெரிஞ்சிடும். அதனால எந்த மக்களும் பயந்துகிட்டு அந்த மாதிரி போய் கேட்டு வாங்க மாட்டாங்க. வாங்கிலாம் ஓட்டு போடுறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து இது ஒரு பயனுள்ள அளவுல எல்லாரையும் போய் சேரணும். மக்களுக்கு அந்த ரைட் டு ஓட் அப்படின்றது இருக்கு இல்லையா? அதாவது என்ன சொல்றது, இது அடிப்படை உரிமை இல்லை. நல்லா பாருங்க, ஒரு டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்கான், வாக்களிக்கிற உரிமை எவ்வகையான உரிமைன்னு கேட்டிருக்கான். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ரைட். இது ஒரு அரசியல் உரிமை. இதுவும் ஆல்ரெடி ஆஸ்பெக்ட் கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சில வந்திருக்கு. நீங்க அடிப்படை உரிமைன்னு அடிக்கக்கூடாது. சரியா? அந்த பாத்துங்க, அந்த மாதிரி அரசியல் உரிமை நமக்கு இருக்குன்னா இதெல்லாம் எதுல தராங்கன்னா 1951 ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், அதுதான் ஷார்ட்டா பிஆர் ஆக்ட்னு போட்டிருக்கேன். 1951 அந்த ஆக்டுக்குள்ளதான் இந்த தேர்தல் சீர்திருத்தங்கள், இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் அதுலதான் சொல்லப்படுது. அரசியல் சட்டத்துல டைரக்டா சொல்ல, இந்த 51 ஆக்ட்ல தான் சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 49O வாங்கி போடும்போது மக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கும், வெளியே தெரிஞ்சிடும். அதனால அது பெரிய அளவுல பயன்பாட்டுல இல்லை. ஆனா மக்களுக்கு வந்து யாருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ல போய் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்கு அப்ப அதுக்குன்னே ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான் இந்த நோட்டா. சரிங்களா? அப்ப அவங்க போயிட்டு பட்டன்லாம் என்னெல்லாம் தெரியாது, அவர் மட்டும் போயிட்டு போட்டு வந்துடலாம். ஸோ இது ஒரு இதாவே மெரிட்ஸாவே நம்ம பார்க்கலாம். இது பாருங்க, இது வந்து ஆரம்பத்துல இதுக்கு பல்வேறு வழக்குகள்லாம் போட்டாங்க. இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாதுன்னு அரசியல்வாதிலாம் சொன்னாங்க. இதன் மீது சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. செப்டம்பர் 27, 2013 ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து அவசியமானது, மக்களுக்கு இது ஒரு உரிமை, இது ஒரு அரசியல் உரிமை, இதை கண்டிப்பா கொடுக்கணும். அவங்களுக்கு யாரையும் தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லைன்றதை அவங்க பதிவு பண்ணணும், அது கரெக்ட் தான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கொடுக்குது. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்து இதை ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஸ்டேட்ல ஏதாவது பண்றாங்க.
போன வீடியோவில் கொடுத்துருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன இவிஎம் வந்து எந்தெந்த இதுலன்னு பார்த்தோம். நான் இந்தியாவுடைய தலைநகரான டெல்லியில ஆரம்பிச்சு பக்கத்துல ராஜஸ்தான் வந்து மத்திய பிரதேசம் வந்தோம். அதே தான் அப்படியே தொடர்ச்சியா கொண்டு போறோம். அதே டெல்லி, அதாவது டாக்டர் எம்பின்ற மாதிரியே இருக்கு பாருங்க, டாக்டர் எம்பி. டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசத்துல பிரிஞ்சா சத்தீஸ்கர். அப்படியே 4 ஸ்டேட் அப்படியே எடுத்துக்கணும் பாருங்க. டெல்லி, இந்த ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர். அப்படியே நேரா தாண்டி பங்களாதேஷை தாண்டி வாங்க. அப்படியே மேப்பை மைண்ட்ல நிறுத்துங்க. பங்களாதேஷை தாண்டி வந்தீங்கன்னா மிசோரம்ல இந்த 5 மாநிலங்கள்ல ஃபர்ஸ்ட் இதை அறிமுகப்படுத்துறாங்க. அதனால இதை கேட்கலாம். எந்த இயர் கேட்கலாம்? 2013 எத்தனை ஸ்டேட்ல அறிமுகம்னு கேட்கலாம். 5 ஸ்டேட்ல 5 ஸ்டேட்ல 2013 அறிமுகப்படுத்துறாங்க. அந்த 5 ஸ்டேட்டையும் அழகா சொல்லிட்டேன். உங்களுக்கு டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர். அப்படியே தாண்டி போறீங்க, பங்களாதேஷை தாண்டி போய் மிசோராம தொடுறீங்க. ஓகேங்களா? ரைட். இது நாடு முழுமைக்கு அப்போ லோக்சபா எலெக்ஷன்ல எப்போ வந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? அடுத்த கேள்வி அதுதான் வரப்போகுது. அப்ப 2013 அதுக்கு பிறகுதான் வந்திருக்கும். 2014 வந்த ஜெனரல் எலெக்ஷன், பொது தேர்தல்ல லோக்சபா எலெக்ஷன்ல இதை முழுமையா கொண்டு வராங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இது ராஜ்யசபாவுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. 2014 ராஜ்யசபா எலெக்ஷன்லயும் விரிவுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நோட்டாவை பத்தி ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய கேள்விகள் இது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் நாட்டிலேயே எந்த இடத்துல வந்து நோட்டா அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகளை விட்டெல்லாம் அதிகமாக பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா? சில கட்சிகள் வந்து பாய்காட் பண்ணுவாங்க இடைத்தேர்தல் அந்த மாதிரி நேரங்களில். அந்த மாதிரி நேரங்களில் அந்த கட்சி சார்ந்தவர்கள் போய் நோட்டாவில் வாக்களிப்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த நோட்டா அதிகமாக ஒவ்வொரு பொது தேர்தலையும் நோட்டா எந்த தொகுதியில அதிகமாக பதிவாயிருக்கு அப்படின்றதும் போட்டித் தேர்வு மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரியா? அப்போ லாஸ்டா நடந்த இந்த 18வது பொது தேர்தல் சொல்றோம் இல்லைங்களா? அந்த போன வருஷம் லாஸ்ட் 2024 நடந்த பார்லமெண்ட் லோக்சபா எலெக்ஷன்ல எந்தெந்த தொகுதிகளில் அதிகமா நோட்டா வந்திருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுங்க, படிச்சுங்க. அடுத்து பாருங்க, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். இதுவும் கண்டிப்பா நான் முதல்ல போன இதுல சொன்னேன். நோட்டா பத்திய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸையும் மல்டிபிள் சாய்ஸ்ல கேட்கலாம். மெரிட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்குங்க? முதல்ல என்ன இருக்குங்க? வாக்களிக்க விருப்பம்லாம் போக மாட்டாங்க. அப்போ வந்து 100%க்கோ அல்லது ஒரு 80%, 70% வாக்களிப்பு இருக்காது. 50%, 60% தான் வாக்களிச்சாங்க. இப்போ நோட்டான்னு ஒன்று வந்ததுனால பிடிக்காதவங்க கூட போய் அதில் போட்டு வராங்க. அப்படி சப்போஸ் போல ஒரு பூத்துல ஒரு 1500 வாக்குகள் தான் இருக்கு அப்படின்னா அந்த 1500 வாக்குல 1100 வாக்குகள் பதிவாயிருக்கு. ஒரு 400 வாக்குகள் வந்து போடல அப்படின்னு சொன்னா பழைய மெத்தடா இருந்தா முடியும் போது கள்ள ஓட்டுகளை எடுத்து பேப்பர்ல வச்சு கூட்டிட்டு வந்துடலாம். பட் இப்போ அதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. அப்ப இந்த மாதிரி கள்ள ஓட்டுகள் போறது, குறிப்பா செல்லாத ஓட்டுகள், அந்த பேப்பர் பேலட் எப்படி வச்சு மடிக்கணும், இந்த பக்கம் ஃபோல்டு பண்ணணும், நீட்டா அப்படி இருக்குன்னா இப்படி பண்ணாதான் அந்த முத்திரை வந்து அதே சின்னத்துல குத்தின முத்திரை இந்த பக்கம் பேர்ல விழும். இப்ப அந்த மாதிரி கிடையாது இல்லையா? இதுல பண்ணும்போது செல்லாத ஓட்டுகள் வெகுவாக குறையுது. நோட்டாவில் செல்லாத ஓட்டுகள் வெகுவாக குறையுது. பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், மக்களுடைய பங்கேற்பு அரசியல்ல வாக்களிக்கிறதுன்றது அதிகரிக்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெரிட்ஸ். டிமெரிட்ஸ்னு ஒண்ணு முக்கியமா சொன்னா என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த நோட்டாவில் எவ்வளவுதான் வாக்கு விழுந்தாலும் அது வந்து ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இல்லைன்றது தான் மிகப்பெரிய டிமெரிட்ஸ். அதை உதாரணமா சொன்னோம்னா, இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு 1000 ஓட்டு வாக்களிக்கிறாங்க அப்படின்னு பாருங்களேன். ஒரு 1000 ஓட்டுக்கள் விழுது, ஒரு தொகுதியில 1000 ஓட்டு விழுறதா வச்சுங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 900 ஓட்டு நோட்டாவுக்கு விழுந்துருது அப்படின்னு வச்சுங்க. ஏன் 950 வைங்களேன், 950 ஓட்டு நோட்டாவில் விழுது. இது ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு 15 ஓட்டு சம் ஏ வாங்குறாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு 12 ஓட்டு, ஃபோர்த்தில் இருக்கிறவரு ஒரு 12 ஓட்டு வாங்குறாரு அப்படின்னு வச்சுங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா 5ஆவதா இருக்கிறவரு ஒரு 11 ஓட்டு வாங்குறாரு, 15th இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, டோட்டலா இது ஒரு 50, 15, 33 வந்துருச்சு பாருங்க, 40, 50 ஓட்டு. இப்ப யாரு ஜெயிச்சதா அர்த்தம்னா, இந்த நோட்டாவுக்கு அடுத்து செகண்ட்ல இருக்காரு பாத்தீங்களா, 15 வாங்கின இந்த ஏ, இது பின்னு வச்சுங்க, இதை சின்னு வச்சுங்க, இதை டின்னு வச்சுங்க, வாங்கினார் இந்த ஏ, இவர் தான் வெற்றியாளர் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த 950 வாங்கின நோட்டாவுக்கு வேல்யூவே இல்லாம போயிடுது. ஸோ அப்போ மக்கள் வந்து நிராகரிக்கிற உரிமையா அது எடுத்துக்கல. இது ஒரு மிகப்பெரிய டிமெரிட்ஸா இருக்கு. வருங்காலத்துல கண்டிப்பா இது மாறலாம். ஏன்னா தேர்தல் சீர்திருத்தங்கள் நிறைய மாறுற மாதிரி ஒரு சம் பர்சன்டேஜ் வைக்கலாம். 60% இல்லை 50%, மோர் தென் 50%க்கு மேல வந்தாலோ அல்லது 75 ஏதோ ஒரு ரிஃபார்ம்ஸ் கண்டிப்பா வரப்போகுது. எதிர்காலத்துல சுப்ரீம் கோர்ட் இதுக்கு தீர்ப்புகள் வந்தாலும் வரலாம். வழக்குகள் வரும்போது இந்த மாதிரி இருக்கும்போது மறு தேர்தல் வைக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரலாம்.
எதிர்காலத்தில் வரலாம். பட் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிமெரிட்ஸாக இருக்கு நோட்டால. இருந்தாலும் இது அவசிய தேவைதான், மக்கள் வந்து பங்கேற்பதற்கு ஒரு அவசிய தேவையா இன்னைக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸும் மல்டிபிள் சாய்ஸ்ல வரலாம். ஸோ நோட்டா பத்தி டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் படிக்க வேண்டிய ஏரியாக்கள் இதுதான். தேங்க்யூ.